Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 11th சாப்டர் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷனில் ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ஐட்டம்ஸில் அதில் 5 டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸாக ஒவ்வொரு டாப்பிக்லையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன டாபிக்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட்ஸு, ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்னு 5 டாபிக் இருக்குது. அதில் ஹாரிசாண்டலாக ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸாக பார்த்துடலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன எக்ஸாம்பிள் இருக்குது? பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்னால் என்ன மீனிங்கிறத சைடில் உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் மீன்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் எனி அடிஷ்னல் காஸ்ட். அது டெலிவரி காஸ்ட்டாக இருக்கலாம், ஹேண்ட்லிங் காஸ்ட்டாக இருக்கலாம், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டாக இருக்கலாம். இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு ஒரு ருபீஸ் 5 lakhsன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 lakhsோட எதெல்லாம் ஆட் ஆகிருக்கும்? ப்ளஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஒரு 20,000 வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 50,000, டெலிவரி காஸ்ட்டு ஒரு 10,000, ஹேண்ட்லிங் காஸ்ட்டு ஒரு 5,000. இதெல்லாம் ஆட் பண்ணி அப்போ 5,65,000 அப்படின்ற டோட்டல் காஸ்ட்டை தான் பர்ச்சேஸ் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். தென் செகண்ட் பாயிண்டில் பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? லேண்டாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், லாங் டேர்ம்னா என்னது? பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, லேண்ட் அண்ட் பில்டிங், மிஷினரி, இது எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கயர்டு த்ரூ த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் கூட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்லலாம். அதுக்கப்புறம் அக்விசிஷன் சார்ஜஸ் இருக்குல்ல, அதில் ப்ரோக்கரேஜு, ஃபீஸு, டியூட்டிஸ் கட்டணும், கஸ்டம்ஸ் டியூட்டிஸ், அந்த மாதிரி எல்லாமே இது பர்ச்சேஸ் காஸ்ட்டில் ஆட் ஆகும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். தென் ரெவென்யூ ஹெட்டிங்கில் பார்க்கலாம். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். இப்போ மெயின்டெனன்ஸ்னால் என்ன? இப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்டிங்கில் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் ஆர் நெசசரி டு கீப் அன் அசட் இன் ஒர்க்கிங் ஆர்டர். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதை கரெக்டாக ரிப்பேர் பண்ணுறது, சர்வீஸிங்கில் இருந்தால் தான் அது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ரிப்பேர்ஸாக இருக்கட்டும், மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஃபார் எ பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், டெப்ரிசியேஷன், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில். இப்போ எப்படி ஒரு 2 வீலரோ 4 வீலரோ வீட்டில் இருந்தால் அதை சர்வீஸ்க்கு விடுவோம் இல்லையா, ஒன்ஸ் இன் இயரா இல்லை 6 months ஒன்ஸு. அந்த மாதிரி தான் பெரிய பெரிய மிஷினரியும் ஃபேக்ட்ரியில் கம்பெனியில் இருக்கிற மிஷினரியும் ரிப்பேர்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். இதை இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். இப்போ செகண்ட் பாயிண்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அது ரெவென்யூவில் வருது. எப்படி ரெவென்யூவில்? மணி பெய்டு பை பிஸ்னஸ் ஃபார் அவைலிங் அண்ட் பாலிசி. ஈச் மந்த்தாக இருக்கலாம், இல்லை இயராக இருக்கலாம். கீப் இன்சூரன்ஸ் பாலிசி ஆக்டிவ் ரெகுலர்லி. இன்சூரன்ஸ் பாலிசியை ஆக்டிவாக வச்சுருக்கிறது கரெக்டாக ப்ரீமியம் கட்டணும். இப்போ எப்படி எல்ஐசியில் ப்ரீமியம் கட்டுறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு மெஷினரி அந்த மாதிரி அதோடைய இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணிகிட்டே வந்தால் அது எந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும்? அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக, ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, இல்லை டேமேஜு, இல்லை தெஃப்ட்டு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணலாம் ப்ரீமியம் கட்டிகிட்டே வந்தால் தான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ரெவென்யூ. தென் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் ஹெவி அமௌண்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஹெவி அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ஹெவி அமௌண்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். த பெனிஃபிட்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட் மல்டிபிள் accounting periods to launch a new product advertisement used.
இது அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டு ஒரு ஹெவி அமௌண்ட்டாக இருந்தால் கூட அதோட பெனிஃபிட் என்ன ஆகுது, நிறைய ஒரு 3 or 4 இயர்ஸ் நியர்லி 10 இயர்ஸ் கிட்ட அது மல்டிபிள் அக்கௌண்டிங் பீரியட்ஸுக்கு பெனிஃபிட்டு கொடுக்குது. இப்போ இயர்லி அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஒரு இயர் எடுத்தாங்கன்னா அது தொடர்ந்து அதே அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோடைய ஒரு குவாலிட்டி எவ்வளவு, அது எவ்வளோ ப்ராடக்ட்ஸு, அதோட பிராண்டு, அதோட பெனிஃபிட்ஸு இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா தானே பப்ளிக்கு சொல்ல முடியும். டு லான்ச் a நியூ ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ்டு. ஸோ பெனிஃபிட் வந்து மல்டி இயர்ஸுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. இந்த எக்ஸ்பென்சஸும் டெஃபர்டு ரெவென்யூவில் சேரும். தென் காஸ்ட் ஆஃப் மேஜர் ரிப்பேர் ஆன் ஃபிக்ஸ்டர்ஸ். இப்போ ஆர்டினரி ரிப்பேர்ஸை நம்ம ரெவென்யூவில் போட்டுட்டோம். அதே மேஜர் ரிப்பேர்னால் டெஃபர்டு ஹெட்டிங்கில் வரும். என்னென்னு பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், லேபர் எக்ஸ்பென்சஸ்ஸு, டெப்ரிசியேஷன், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அதுக்கப்புறமா வந்து டிஸ்கவுண்ட் காஸ்ட் ஆஃப் ஆர்என்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்என்டினா என்ன, ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட். டிஸ்கவுண்ட் காஸ்ட் ஆஃப் ஆர்என்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் லாஸ் பை எர்த்குவேக்கோ இல்லை ஃப்ளட்டோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா ப்ரொடக்ஷனில், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களே அந்த செலவும் டெஃபர்டு ரெவென்யூவில் தான் வரும். தென் கேபிட்டல் ரெசிப்ட் ஹெட்டிங்கில் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது என்ன டீட்டெயிலாக பார்த்துடலாம். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்னால் த அமௌண்ட் பெய்டு பை எ பர்சன் டு பிகம் எ மெம்பர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன், நான் ரெக்கரிங் நேச்சர், ஒன்லி ஒன் டைம் கிளப்லையோ இல்லை அசோசியேஷன்லேயோ மெம்பராக ஆகிறதுக்கு அந்த கம்பெனியோட லைஃப்லேயே ஒரு ஃபஸ்ட்டு டைம் பே பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் பெய்டு பை பர்சன் டு அந்த கம்பெனியில் மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணால் தான் அதில் என்ன பண்ண முடியும், மெம்பர் ஆக முடியும். அதுக்கான ஃபீஸ் பே பண்ணுறாங்களே எந்த பர்சன் பே பண்ணுறாங்களோ அது ஒன் ஆஃப் த ரெசிப்ட் தானே, அதை வந்து கேபிட்டல் ரெசிப்ட் ஹெட்டிங்கில் வரும். இது அடிக்கடி நடக்கிறது கிடையாது. நான் ரெக்கரிங்னா நாட் ஹேப்பன் ஆஃபன்லி, ரேராக நடக்கிறது. அதனால தான் ஒன்லி ஒன் டைம் ஸ்டார்டிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். அது கிளப்பில் அசோசியேஷனில் மெம்பர் ஆகிறது கூட இந்த ரெசிப்டை கேபிட்டல் ரெசிப்டாக சொல்கிறோம். தென் செகண்டில் ஸ்பெஷல் டொனேஷன் ரிசீவ்டு. என்ன ஸ்பெஷல் டொனேஷன் ரிசீவ்டுனா the donor specify how the money should be used, not received for normal business activities. இப்போ ஒரு டொனார் வந்து ஒரு டொனேஷன் கொடுக்குறாருன்னா அவர் அந்த ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனோட கொடுப்பார். இட் ஷுட் பி யூஸ்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபை ஹவு த மணி ஷுட் பி யூஸ்ட், நாட் ரிசீவ் ஃபார் நார்மலான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்பெஷல் டொனேஷன் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரிக்காக செலவு கொடுக்குறாருன்னா அது லைப்ரரிக்காக தான் யூஸ் பண்ணணும், அது கேபிட்டல் ரெசிப்ட். டொனாஸே ஸ்பெஷலாக அவரை வந்து நோட்டீஸ் அதாவது இன்டிமேஷன் கொடுத்துருவாரு, ஸ்பெஷல் டொனேஷன் ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்லி அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ரெசிப்ட் கேபிட்டல் ரெசிப்ட். ரெவென்யூ ரெசிப்டில் சேல் ப்ராசீட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்ட்டு அதில் என்ன ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் வரும். சேல் ப்ராசீட்ஸ்னால் சேல் ப்ராசீட்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து அமௌண்ட் ரிசீவ்டு பை சேல் ஆஃப் கூட்ஸாக இருக்கலாம், ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரெவென்யூ ரெசிப்டில் வருது. இப்போ ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை சேல்ஸ் பண்ணுறாங்களா, அப்போ ஒரு அமௌண்ட் வருதுல்ல, அது ரெசிப்ட். தென் ஏதாவது சர்வீஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு ஃபீஸ் வாங்குறாங்களா, அது ஒரு ரெசிப்ட். இதெல்லாம் ரெவென்யூ ரெசிப்டில் தான் வரும். தென் செகண்ட் பாயிண்ட் கமிஷன் ரிசீவ்டு. அது என்னன்னு பார்த்துடலாம்.
ரெக்கரிங் இன் நேச்சர் ரெகுலர்லி ரிசீவ்டு ரெண்ட்டாக இருக்கலாம், கமிஷனாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். மந்த்லியோ இல்லை 6 months ஒன்ஸோ இயர்லியோ அது ரெகுலராக ரெண்ட்டு, கமிஷனு, இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி ரெசிப்ட்ஸ் எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் எல்லாம் தான் வரும். கமிஷன்னா என்ன? ஒரு பிஸ்னஸில் வந்து சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணும்போதோ கம்பெனி வந்து கமிஷன் கொடுக்கறது, இல்லை கமிஷன் ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆகிட்டோம். அதே மாதிரி ஒரு லேண்டு, ஒரு பில்டிங்கோ ரெண்டலுக்கு அதில் ஒரு ரெசிப்ட் வருது இல்லையா, அந்த ரெசிப்டை ரெண்ட் இன்கமாக சொல்கிறோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்னா சம் ஆஃப் த அமௌண்ட் ஃபிக்ஸடில் கம்பெனியோட நேமில் இருந்தால் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரெகுலராக இருக்கலாம். இது எல்லா டைப்பும் ரெவென்யூ ரெசிப்டில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.